अरे भाई जल्दी जल्दी करो भाई। भैया आइட்டு भैया। क्या भैया பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கோ சீக்கிரம்? ரெடி ஆயிடு भैया। என்னென்ன போட்டுச்சு भैया எல்லாம் போட்டாச்சு। பச்சரிசி போட்டாச்சு, பச்சரிசி வெல்லம் போட்டாச்சு, வெல்லம் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டாச்சு भैया। முந்திரி திராட்சை भैया भैया दूध 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 भैया மறந்துட்டு भैया। क्या भैया दूध ஊத்தணும் இதுல இது பால் பொங்கல் நல்லா பொங்கி வரும்। दूध ஊத்து दूध ஊத்து 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 ஏய் भैया भैया இந்த பால் பொங்கல் பொங்கி வரும்போது நாம என்ன சொல்லணும் சொல்லு भैया அது பொங்கலோ பொங்கல்। भैया கரெக்டா சொல்லு भैया। भैया பொங்கலோ பொங்கல்। क्या भैया யோ இப்பதான் உள்ள வர என்ன பொங்க பொங்கன்ற? அவசரம் சாப் ஆவோ 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 அது பையன் பொங்கோ சொல்லலே இது உங்க வீடு அவர் எப்படி போகும் சொல்லு அவரு பொங்கலோ பொங்கல் சொல்லிச்சு அது நமிதா ஸ்டைல பொங்கலோ பொங்கல் சொல்லிடுச்சு கரெக்ட் பண்ணிட்டோம் சரி ஆமா எதுக்கு இதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் பொங்கல் சாப்பிடுங்க வீட்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்। ஏ भैया इधर देखो भैया இது நல்லா இல்ல கொடுத்துரு அவசரம் சாப் இந்தாங்க குடிங்க। ஏன்பா அது பொங்கல் நல்லா இல்ல அவசரம் பொங்கல் நல்லா இல்லையா? ஆமா அதில் கலர் இல்லை ஒண்ணும் இல்லை முந்திரி இல்லை திராட்சை இல்லை ஒண்ணுமே இல்லை வாசனை இல்லை அது பிளைனா இருக்கு சார்। அது வீட்டுல குக்கர்ல பண்ணிட்டாங்க அதனால குழஞ்சிருச்சு। क्या பொங்கல் குக்கர்ல செஞ்சது? ஆமா அது குடு भैया இத குடி இதே மணிக்கு வச்சிரு। ஆமா மணி யாரு? அது நம்ம வாட்ச்மேன் இருக்கிற நாய்। வாலாட்டிட்டே வருமே அந்த நாய்। भैया பொங்கல் குக்கரில் வைக்கலாமா மண்பானையில் வைக்கணும் மண்பானையில் வச்சாதான் அந்த மண்பானை செய்யறவருக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அவருக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்புறம் மஞ்சள் கட்டணும் கரும்பு கட்டணும் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் இப்படி பொங்கலை குக்கரில் வெடிச்சா யாருக்கு பொழப்பு நடக்கும் भैया சொல்லு भैया என்ன भैया ஒன்னும் தெரியல भैया। சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எதுக்கு பொங்கல் கொண்டாடுறீங்க? அவசரம் சாப் अच्छी पॉइंट में आ रहे हो நல்லா கேட்டே அவசரம் சாப் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ அவசரம் இப்போ நீங்க வீடு கட்டுறீங்க எனக்கு வேலை கிடைக்குது என் பையாக்கும் வேலை கிடைக்குது எனக்கு காசும் கிடைக்குது இந்த ஊரும் நம்மளுக்கு வேலையை கொடுத்துருக்கு பொங்கல் என்ன ஃபெஸ்டிவல் சொல்லு என்ன ஃபெஸ்டிவல்? பொங்கல் நன்றி சொல்லும் ஃபெஸ்டிவல் அதனாலே இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் நாங்க நன்றி சொல்லுது இந்த பொங்கல் வைக்குது। அடா 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 என்ன சிம்பிளா சொல்லிட்டாங்க பொங்கலை பத்தி சூப்பர் சூப்பர்। பையா பொங்கல் பொங்குது பொங்கல் பொங்குது அவசரம் சார் வாங்க 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 சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்। பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ பெருமையுள்ள பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு। என்ன திரும்பிக்கிட்ட இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? அப்ப இரு எனக்கு இன்னொரு பாட்டு பாடுறேன்। அழகே நீ பேரழகி அழகான கண்ணழகி அழகே நீ பேரழகி அழகான கண்ணழகி। தர்மராஜ என்ன அழகின்னு பாடுனுங்கிற அழகண்டா கீழே குஞ்சு பாரு। ஏய் ஒந்துலடா மாட்டுக்கு। ஆமா காலமாடு என்ன பண்ண போறான்? பால் கறக்க போறான்। டேய் கால மாட்டுல வேணா பால் கறப்பானா வெண்ண? டேய் பால் கறந்தா தான்டா வெண்ணையே எடுக்க முடியும்। என்ன பண்ண போறா? நான் பால் கறக்க போறேன்। டேய் வேணாடா எத்திரண்டா அது? டேய் இந்த தர்மராஜுக்கு பசு மாடா இருந்தா கால மாடா இருந்தா எந்த மாடா இருந்தாலும் பாலை கறந்துருவாடா। டேய் கறந்த பால் வராதுடா சொல்ற கேள்றா। டேய் போடா। சரி விடு தர்மாஸ்பத்திரி சொல்லி வைக்கிறான் வந்து சேர்ந்துக்கோ। செண்பகமே செண்பகமே கறக்க போற பாலதானே லிட்டர் தானே 60 தானே வித்ததானே துட்டு தானே செண்பகமே செண்பகமே। கோமாதா நீ இந்த ஊரை காக்குற குலமாதா। டே தர்மராஜே ஏந்துடா எங்கடா தேடுறது உன்ன காலில இருந்து? டே எனக்கு கொஞ்சம் இந்த சொம்புல கோமியம் பூச்சி விடா। எதுக்குடா? எதுக்கு குடிக்கிறதுக்கு தான்। சங்கி நாய
நானே மாடு முட்டி சேர்ந்து எழுந்திருக்க முடியுமா? தட்டு தடுமாறி இருக்கேன். கோமியா கேக்குதா உனக்கு? கோமியா கொஞ்சம் புச்சு குடுறா. நீ என்ன கொஞ்சம் பாடி கீடி புச்சு கொடுப்ப, அதனாலதான் கொஞ்சம் கூட புச்சு கொடு. நல்லா சுட சுட கொஞ்சம் ப்ளீஸ் சாரே பாத்து புச்சு குடுறா. கோமியம் தானே? ஆமாண்டா. கொடு. என்னடா பண்ற? கோமியம் தான்டா. டேய் மாட்டுக்குறா, முந்து கிடையாது. டேய் எந்த குச்சாதான் உனக்கு அறிவு வரும்? ஐயா வாடா. டேய் நானும்டா. ஐயா டேய் இருடா. டேய் இருடா. ஐயா டேய் இருடா, குச்சி விடுறா. இருடா. வேணாண்டா. வந்துட்டானுங்க கோமியம் அது இதுன்னு. காணும் பொங்கலாக வெளியில போலான்னு பார்த்தா மனுஷன் எங்க போனானே தெரியல. என்னங்க எதுக்குடே? என்ன கூப்பிடா? என்னங்க இப்படி மந்தமா நடந்து வரீங்க? சரி வெளியில போறோம்ல, புதுசாக உருளைக்கிழங்கு கட்டிக்கிட்டு போ. ஏண்டி ஒரு நாளாவது வெளியில நல்லா சோர்த்தீங்களாம்ல? எங்க அவன் இங்க கூப்பிட உன் பிள்ளைங்க எங்க? அவங்க காலையில ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க, படம் பார்க்க போறாங்களாம். சரி அப்ப வேணா வா, டைம் ஆச்சு, வா போலாம் வா. சரி இப்ப நம்ம எங்க போறோம்? என்ன வழக்கம் போல மெரினா பீச் தான். 10 பைசா துப்பு கிடையாது இந்த மனுஷனுக்கு. எப்பா பார்த்தாலும் மெரினா பீச். வேற எங்க மாலுக்குள்ள எங்க கூப்பிட்டு போறானா பாரு. புலம்பிட்டே இருக்காத, வாடி போலாம். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா எதுக்கிட்ட கயிறு கட்டுற? காணும் பொங்கல் இல்லைங்க, எங்க காணாம போயிட்டீங்கன்னா அதுக்குதான். யாரு? நான் காணா போயிடுவேன். இவ்வளவு எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு தொலைக்கலான்னு பாக்குற, முடிய மாட்டேங்குது. என்னங்க முழுமுழுக்கிறீங்க? ஐயோ தெய்வமே, ஒன்னும் இல்ல. மணி அது சீக்கிரம் வா. அது வரங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க, கையோட கூட்டு போக மாட்டீங்களா? யாரு இவ? கையில கயிறையும் கட்டிட்டு கையோட கூட்டிட்டு போகணுமா? வந்து தொலை. கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல பாசமே இல்லைங்க. என்னடி மெரினா பீச்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு? பின்ன இருக்காதா? தெரிஞ்சு தானே வருஷம் வருஷம் கூட்டு வரீங்க. எனக்கு கூட உன்னை கோவா பீச் எல்லாம் கூட்டு போனான்னு ஆசைதான். ஆனா உன்னை கூட்டு போய் அங்க என்ன பண்றது? மெரினா பீச் கூட்டு வந்ததுக்கு 3 குட்டி போட வச்சிட்டேன். இன்னும் கோவா போயிருந்தேன்னு கோஸ் ஹாஸ்பிட்டல்ல தானே படுத்துட்டு இருக்கணும். சரி விருதி, சரிவா வேற எங்க போனா வா. வேற எங்க? வண்டலூர் தானே போறீங்க? அது எப்படி கரெக்டா சொன்ன? ஏங்க இந்த 2 இடத்த தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. சரிடி, இல்லைன்னா காந்தி மண்டபத்துக்கு போலாம். காந்தி வயசுல உனக்கு காந்தி மண்டபம் கேக்குதா? ஐயோ இப்ப நான் எங்க தாண்டி உன்னை கூட்டு போக? எனக்கு பசிக்குதுங்க. முதல்ல டிஃபன் சாப்பிட்டு வேற எங்கேயாவது நீங்க கூட்டு போங்க. வாங்க. ஏய் அங்க எங்க போற? வழி இந்த பக்கம். ஐயோ நான் பேசுவாக்குள்ள ஏதோ மறந்துட்டே தவிரங்க. என்னடி எல்லா ஹோட்டலும் சாத்தி இருக்கு? இத்தனை வருஷமா வரீங்க, காணும் பொங்கலுக்கு ஹோட்டல் மூடி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு? ஏன்டி கத்துற? ஏற்கனவே சுகர் மாத்திரை போடலான்னு உடம்பு வட வடன்னு வருது. ஆமா, இந்த லட்சத்துல உங்களுக்கு கோவா காந்தி மண்டபம் எல்லாம் கேக்குது. சரி விருதி, வீட்டுக்கு போய் எனக்கு புளி சாதமா செஞ்சு கொடுறி. என்னது வீட்டுக்கு போய் புளி சாதம் செஞ்சு கொடுக்கணுமா? இப்படிதாங்க இந்த மனுஷன் வருஷம் வருஷம் என்ன கூப்பிட்டு ஏமாத்திட்டு இருக்கான். இதுவரை நல்லா தயவு செய்து காணும் பொங்கலை கூப்பிடாதையா, நான் வரவே மாட்டேன். வீடு எந்த பங்காளி? உன்னால நான் குழந்தையும் போயிடுவையா? எந்திரா. என்னடா போகி 7 மணிக்கு கொளுத்தி கூடாதா? இப்பயே எழுப்புற? நாளைக்கு கரும்பு வாங்கிக்கலாம்டா. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கு வந்து நம்ம இது ஜல்லிக்கட்டு பார்க்க போயிடலாம். காணும் பொங்கலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிடலாம். அந்த வண்டி மட்டும் ரெடி பண்ணி வச்சிருந்தா. சரி. எப்ப மச்சான்? அடுத்த வருஷம் 2026. 2026? ஆமா. என்னடா ஏதாவது கனவு கண்டியா? என்ன ஏதோ உழைன்னு இருக்க? டேய் பொங்கல் முடிஞ்சு வெள்ளிக்கிழமையே வந்துச்சு. ஆபீஸ் கிளம்புறாமா, பட்டுன்னு தூங்கினுங்கிறேன். பொங்கல் முடிஞ்சிச்சா? ஆமா. என்னடா சொல்ற? டேய் போகிடா, இன்னைக்கு இப்பதானே எழுச்சிக்கிறானு. போகியா? டேட் செக் பண்ணியா இல்லையா நீ? என்ன டேட்டு பாரு, இங்க பாரு. 17 வெள்ளிக்கிழமை. பொங்கல் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. பத்து ஏதோ உளர்னது கனவுல. என்னடா இப்பதான்டா வந்துச்சு, அதுக்குள்ள முடிஞ்சிச்சுன்றீங்க? முடிஞ்சிச்சு மச்சான். என்னடா லீவ் வந்ததுன்னு தெரியல, போனது தெரியல, இப்பதான் நான் தூங்கி ஏச்சேன், அதுக்குள்ள போயிடுச்சு. டேடி மச்சான் நிஜமா சொல்றா? போய் தானே இது? இல்ல தானே பொங்கல் முடியல தானே சொல்றா? டேடி முடிஞ்சிச்சா? டேட் பாத்துலடா. என்னடா நீ?
போடா, இருந்தாலும் என்னால முடியாதுடா, நான் வேலைக்கு போக மாட்டேன் மச்சான், நான் முடியாது மச்சான், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு மச்சான், நான் வந்து லீவ் போட்டு நான் திங்கள் போய்க்கிறேன் வேலைக்கு, நான் முடியாது. மச்சான் சொன்னா கேளு, ஸ்ட்ரெயிட்டா மண்டே போனா நீ தான் ஃபுல்லா டிப்ரெஷன் ஆயிடுவ. ஐயோ மண்டே நினைச்சா இன்னும் பயங்கர டிப்ரெஷன் ஆகுதான். இல்ல மச்சான், நான் இது இன்னும் லீவு வருது இல்ல, இது ரிபப்ளிக் டே லீவ் வருது இல்ல, அது முடிச்சுட்டு பொறுமையா அப்புறம் போய்க்கலாம்டா, போடா. டேய் ரிபப்ளிக் டேவே சண்டே தாண்டா வருது. ரிபப்ளிக் டே சண்டே வருதா? ஆமா. யார கேட்டதா ரிபப்ளிக் டே சண்டே வருது? மண்டே என்னவா, மண்டே வர வேண்டியதானே? ஐயோ அப்ப லீவே இல்லையா நம்மளுக்கு? அடுத்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 14 தான் மச்சான் தமிழ் நியூ இயருக்கு. ஏப்ரல் 14 ஆமா 3 மாசம் கழிச்சா? ஆமா மச்சான். 3 மாசம் கழிச்சாடா லீவ். இப்ப இந்த லீவ் போனதே தெரியலடா, 3 மாசம் கழிச்சு லீவுன்றா. டே ஃபாரின்ல எல்லாம் அவங்க எல்லாம் கிறிஸ்துமஸுக்கு 1 மாசம் ஜாலியா இருக்கிறானுங்க, நம்ம என்னடா 2 நாள் தான் தரானுங்க. ஐயோ மச்சான், இல்ல மச்சான் முடியாது மச்சான், நான் லீவ் போட்டுறேன் மச்சான், என்ன நடந்தாலும் சரி மச்சான், நான் விட்டுரு மச்சான். டேய் மச்சான் சொன்னா கேளு, ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பெண்டிங்ல இருக்குது. நீ 6 மாசம் கழிச்சு போனாலும் மொத்த வேலையும் உன் டைல தான் கட்டுவானுங்க, பாத்துக்கோ. நீ சொல்றது உண்மைதான்டா. 6 மாசம் இல்ல 6 வருஷம் கழிச்சு போனாலும் அந்த எக்ஸல் ஃபைல் நம்மளுக்காக ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, நீ வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு. ஐயோ ஐயோ போயிட்டு பல்ல விளக்கு, எல்லாம் சரியா போயிடும். சோ கனவு மாதிரி போச்சா மச்சான் லீவ். என்ன பண்றது மச்சான், ரியாலிட்டி. நம்ம தான் வேலைக்கு போனோம், இஎம்ஐ கட்டணும், காசு வேணும்ல. ஐயோ அத வேற சொல்லி ஏன்டா டிப்ரெஷன் ஏத்துற. போய் ரெடியா போ. நீ என்ன பண்ற மச்சான்? கொஞ்சம் லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கு, நீ குளிச்சுட்டு வா, அதை சும்மா படுத்துனுக்கிறேன். டேய் தூங்க கூடாது, ஏந்துடா. என்ன எழுப்பி விட்டு நீ தூங்குறியா? எவனும் தூங்க கூடாது. யாரும் நீ தூங்க கூடாது. அடுத்த வருஷம் பொங்கல் முடிச்சு பாத்துக்கோ.